ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் சூப்பரான ரீஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ் ஆப்பிள் ஃபிஷ்ஷும் கிவி ஃபிஷ்ஷும் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு கிவி ஃபிஷ் செய்கிறதுக்கு தேவையான கிவியை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இதுக்காக நான் 2 கிவி ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் எடுத்துக்கொள்கிறேன். இனி கட் பண்ணி எடுத்த கிவி ஃப்ரூட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு துண்டு இஞ்சியையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்துக்கொள்கிறேன். இனி மிக்ஸி ஜாரில் ஹை ஸ்பீடில் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பிளெண்ட் பண்ணி எடுத்த கிவி எக்ஸ்ட்ராக்டை ஒரு ஸ்ட்ரெயினரால் வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒயிட் க்ளாத் யூஸ் பண்ணியும் ஈஸியாக வடித்து எடுத்துக்கொள்ள இயலும். கிவி ஜூஸை ஃபுல்லாக வடித்து எடுத்தாச்சு. பிளெண்ட் பண்ணி எடுத்த கிவி ஜூஸை ஒரு கிளாஸில் சேர்த்துக்கொள்ளுவோம். பவுடர் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொள்கிறேன். பவுடர் சுகருக்கு பதிலாக சுகர் சிரப்பையும் சேர்த்துக்கொள்ள இயலும். எந்தவித ஃப்ளேவரும் இல்லாத வெறும் சோடாவையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். சர்வ் பண்ணுறதுக்காக கிவி ஃபிஷ் ரெடி ஆயிட்டுது. வாவ், சூப்பர் டேஸ்டியான கிவி ஃபிஷ் ரெடி ஆயிட்டுது. அடுத்ததாக ஆப்பிள் ஃபிஷ் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். ஒரு ஆப்பிளை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சீட்ஸை ரிமூவ் பண்ணி கொள்ளுவோம். ஒரு பாதி லெமனையும் எடுத்துக்கொள்ளுவோம். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணின ஆப்பிளை சேர்த்துக்கொள்ளலாம். ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஆப்பிளை தனியாக அரைக்க கஷ்டமண்டா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி கொள்ளலாம். இதோட சோடா ஆட் பண்ணுறதால அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இனி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். ஆப்பிள் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். இனி ஆப்பிள் ஜூஸை ஒரு கிளாஸில் ஆட் பண்ணி ஆப்பிள் ஃபிஷ்ஷை ரெடி பண்ணி கொள்ளலாம். இதோட பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இதோட ஃப்ளேவர் எதுவும் இல்லாத பிளெயின் சோடாவை சேர்த்துக்கொள்ளலாம். சோடாவோடு சேர்த்து குடிக்கும் போது சூப்பரான ரீஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்காக இது இருக்கும். ஆப்பிள் ஃபிஷ் ரெடி ஆகிட்டுது. சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொண்டால் சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ரீஃப்ரெஷிங் ஆப்பிள் ஃபிஷ் ரெடி ஆகிட்டுது. இன்றைக்கு நான் சூப்பர் டேஸ்டியான 2 ரீஃப்ரெஷிங் ட்ரிங்க் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். சோடாவோடு சேர்த்து ஆப்பிள் ஜூஸையும் கிவி ஜூஸையும் எடுக்கும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.